பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது போன பதிவுல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுடைய சரீர அழகை பார்த்து அவங்க வேசித்தனம் மோகம் கொள்ளக்கூடாது. அப்படி ஒருவேளை வேசித்தனம் மோகம் கொள்வது எவ்வளோ பெரிய ஒரு கசப்பான ஒரு விஷயம், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வேதாகமத்தின் அடிப்படையில், ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆத்மா மரிச்சு போய் கிடக்கு, அவங்களுக்கு ஜீவன் வேணும், அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும். அந்த உயிர், அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால இப்ப கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த நற்செய்தியை சுவிசேஷமா அவங்க கிட்ட போய் பிரசங்கிக்கணும். இதுதான் நம்முடைய பிரதானமான வேலை, இதுதான் நம்முடைய பிரதானமான ஊழியம். அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுட்டு ரட்சிக்கப்படாதவர்களுடைய சரீர அழகை பார்த்து அவங்க சினிமாவில் இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, இல்லை பெரிய தொழில் நிறுவனத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்காங்க, வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, வித்தியாசமான நடை, வித்தியாசமான முடி, அதையெல்லாம் பார்த்து அவங்க சரீரத்தை பார்த்து மோகம் கொள்வது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால் அவர்களுடைய ஆத்மா மரிச்சு போய் கிடக்கு. அப்போ கிறிஸ்தவனாகிய என்னுடைய வேலை என்னென்னா, சுவிசேஷமாக அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டியது தான் பிரதானமான வேலை. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுடைய சரீர அழகை பார்த்து ரசித்து கண்ணில் மோகத்தை வச்சு அப்புறம் சிந்தனையினால் அவங்கள வேறு விதமாக நான் பார்த்தேன் அப்படின்னா இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். இது கிறிஸ்துவுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொன்னேன். இதை பார்த்த நிறைய பேர்த்துக்கு என்னது ஆவியா, ஆத்மாவா, ஆத்மாவில் உயிரா, என்னையா சொல்கிற அப்படின்னு குழம்பி போயிட்டாங்க. அதனால இந்த பதிவில் ஆவி, ஆத்மா இதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேற ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நான் ஒரு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீங்க அப்படின்னா, அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேசித்தன பாவத்தை ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சீசர்களோடு இருக்கும் பொழுது ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, மனுஷர்கள் உறங்குகையில் பிசாசானவன், அதாவது மனிதர்களுடைய சத்துருவானவன் அவர்களிடத்துல கலையை விதைப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவங்க உறங்கும் போது எல்லாம் அன்கான்சியஸாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சிந்தனையில் சிந்தனை மண்டலத்தில் வேசித்தனமான காரியங்களையோ வேசித்தனமான விஷயங்களை விதைக்கிறது ரொம்ப ஈஸியாக போகும். அவன் ஒரு கோலை. அதனால நம்ம முழிச்சிருக்கும் போது அவன் வரப்போகிறது கிடையாது. நம்ம எப்போ டயர்டாக இருப்போமோ, எப்போ வீக்காக ஃபீல் பண்ணுவோமோ, அந்த நேரத்தில் அதிகபட்சமாக தூங்குகிற நேரத்தில் தான் அவன் வேலையை காமிப்பான். அப்படி அவன் நம்ம தூங்குகிற நேரத்தில் எந்த விதமான பாவத்தையோ சாபத்தையோ நம்முடைய சிந்தனையில் அவன் விதைக்கிறான் அப்படின்னா, நாம் உறங்கி எழுந்த உடனே, நம்முடைய சென்ஸுக்கு வந்த உடனே நம்முடைய சிந்தனை மண்டலத்தை சோதித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே முட்டு மடக்கிடணும். உடனே அந்த சிந்தனை மண்டலத்தில் இருக்கிற அந்த எந்த விதமான வேசித்தனமான கலைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பாவ கலைகளாக இருந்தாலும் சரி, அதை பிடுங்கி வேரோட எரிஞ்சிடணும். இல்லை அப்படின்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கும். எப்படி உண்டாக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இதை பற்றி அதிகமாக நினைக்க மாட்டாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே சிந்தனையில் எதுவும் இருக்கா அப்படின்லாம் அவங்க பார்க்குறது கிடையாது. எந்திரிச்ச உடனே காலையில் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கலாம், என்னென்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிறதுல அவங்க கான்சன்ட்ரேஷன், அவங்க ஃபோக்கஸ் போயிடும். நிறைய பேர் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரிடத்துல நேரத்தை செலவிடுகிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேதாகமும் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய சரியான விஷயத்தை நீ செய்யாமல் போனால் பாவம் உன் வாசப்படியில் படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க காலையில் எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகணும், மற்ற காரியங்களை செய்ய போகணும்னு போவாங்க. அப்போ பாவம் இவங்க கூடயே வரும். இவங்க பேசுறதுல, இவங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் அந்த என்ன சிந்தனையில் பிசாசானவன் விதைச்சிருக்கிறானோ அது வளரும்படியாகவே வேசித்தனமான காரியங்களையே பேச, வேசித்தனமான காரியங்களே ஜோக் அடிக்க, சிரிச்சாலும் வேசித்தனமாகவே பார்த்து சிரிக்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லேயே அவங்கள ஈடுபடுத்தி விட்டுருவான். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் அதை ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த உள்ள விதைச்ச விதை வளர்ந்து மரமாகி அப்புறம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ரகசியமாக செஞ்சதை அப்புறம் வெளியரங்கமாக செய்வாங்க. வெளியரங்கமாக செஞ்ச உடனே அது சோசியல் மீடியாவிலையெல்லாம் பரவி மானக்கேடாக போகும். நிறைய பேருக்கு இது ஒரு அசட்டு தைரியம், யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு சிந்தனையில் பாவம் இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானங்க. மனுஷன் யாருங்க யோக்கியம்? மனுஷன் அப்படின்னா அவனுக்கு வீக்னஸ் இருக்கத்தான் செய்யும்.
ஏதாவது ஒரு வீக்னஸ் அவன் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் இருப்பானா அப்படிங்கிற மாதிரியான தத்துவமான வார்த்தைகளை எல்லாம் நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் தான் வேதாகமத்தில் இருந்து ஆபிரகாம் அதை செய்யலையா, தாவீது இதை செய்யலையா, சாலமோன் அதை செய்யலையான்னு நம்மளும் அதையெல்லாம் செஞ்சால் எப்படியும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியத்தை வஞ்சகமாக பிசாசானவன் நம்ம மண்டைக்குள்ளே திணிச்சு போடுவான். ஏன்னு கேட்டால் அவன் நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் விதைச்ச விதை மரமாகி கனி கொடுக்கணும். அதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக நம்மளை வச்சுருப்பான். நம்மளை சுற்றி வர்றவங்க எல்லாருமே அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுறவங்க மாதிரியே நம்ம எந்த பிரச்சனையில் இருக்குமோ அதே மாதிரியான பிரச்சனைகளை வளர்க்குறவங்களாகவே நம்மளை சுற்றி வருவாங்க. ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாங்க, சாராயம்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கடைசியில் நம்ம செத்த பிறகு நம்ம பணத்துக்கு முன்னாடி ஆடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வீட்டில் தனியாக இருந்தாலும் வெளியே போனாலும் நம்முடைய சிந்தனை மண்டலத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த பதிவில் ஒரு வேதாகமத்து வசனத்தை காண்பிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. தயவு செஞ்சு இதை கேளுங்க. இந்த வேத வசனம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 2வது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அதாவது, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு அப்படின்னு ஆலோசனையா கட்டளையா பவுல் தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு இதை கொடுக்குறாரு. இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாத்துக்கும் கட்டளையா ஆலோசனையா கொடுத்துருக்கிறாரு. அப்படி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம நம்முடைய குடும்பத்துல இருக்கிற பெண்களை, நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகளை நாம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா வேசித்தனமா பார்க்க மாட்டோம். காம விகாரம் ஒன்று அவங்கள பார்க்க மாட்டோம். ஏன்னு கேட்டா அவங்களாம் நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகள். ஆனா ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது தன்னுடைய ரத்த சம்பந்தம் இல்லாத வேற ஒரு உறவுகளை, அதாவது வேற ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை, வேற ஒரு கிராமத்தில் உள்ளவங்களை, சமுதாயத்தில் உள்ளவங்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு தைரியமாக அவங்கள வேசித்தன கண்களோட பார்க்க தோணும். ஏன்னு கேட்டால் அவங்க தான் ரத்த சம்பந்தமான உறவுகள் இல்லையே. அதனால அவங்கள ரொம்ப தைரியமாக காம கண்களோட பார்க்க தோணும். அதனால தான் பிசாசானவனும் நாம் உறங்கும் பொழுது இந்த மாதிரியான வேசித்தன கலைகளை விதைக்கிறது அவனுடைய வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது நாம் வெளியில் போகும்போது எல்லா விதமான வயதுடைய பெண்களை நம்ம பார்க்க வேண்டி வரும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம அம்மா வயசு உள்ள ஒரு பெண்களை நம்ம பார்க்குறோன்னு வைங்க. பார்க்கும் பொழுது அவங்க முகத்தில் நம்முடைய அம்மா முகத்தை வச்சு நம்ம பார்க்குறது மாதிரி நாம் அவங்கள பார்க்கணும். அப்போ நம்ம அம்மா வயசு உள்ள எல்லாருமே நம்முடைய அம்மாவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பரிசுத்தமாக பார்க்க ஆரம்பிப்போம். அதே போல் நம்முடைய அக்கா தங்கச்சியை எப்படி நம்ம வீட்டில் பார்க்குறோமோ அதே போல் பாலிய ஸ்திரீகளை, நம்ம வயசு உள்ள பெண்களை எல்லாம் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள காம விகாரமாக நம்ம பார்க்க தோணாது. அதே போல் மகள் வயசில் இருக்கிற பெண்களை, குழந்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது இது என் பொண்ணு வயசு அப்படின்னு நம்முடைய பெண் குழந்தைகளை அவங்க முகத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள காம விகாரமாக பார்க்க தோணாது. அதே நேரத்தில் பேத்தி வயசில் இருக்கிற ஒரு குழந்தைய பார்த்து நமக்கு ஒரு 55 வயசாச்சு, அந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசோ 6 வயசோ ஆகுது. உடனே அதை பார்த்து ஆஹா இது என் மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கீழ்த்தரமாக கேவலமாக பார்க்காம இது என் மகளுக்கு பிறந்திருந்தா, என் மகனுக்கு பிறந்திருந்தா, ஐயோ என் பேத்தி மாதிரி இருக்கே அப்படின்னு நம்முடைய ரத்தத்தில் பிறந்த குழந்தைகளை அவங்க முகத்தில் நம்ம வச்சு பார்க்கறது போல அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம பரிசுத்த கண்களோட அவங்கள பார்க்கலாம். அப்போ நம்ம பஸ்ஸில் போகும் பொழுது, ரோட்டில் போகும் பொழுது வர்றவங்க போகிறவங்க எல்லாரையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக அப்படி அந்த கண் கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேசித்தனமான பார்வை நமக்கு வராது. அவங்கள பார்க்கும்போதும் சரி, அவங்ககிட்ட பேசும்போதும் சரி, நம்ம அம்மா வயசு இருந்தால் அவங்கள அம்மாவாக பார்க்கணும், அக்கா தங்கச்சி வயசு இருந்தால் அவங்கள அப்படியே பார்க்கணும், மக வயசு இருந்தால் அப்படி பார்க்கணும், பேத்தி வயசு இருந்தால் அப்படியே பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம மருமகளை கூட நல்லபடியாக நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். கடைசியில் நிறைய பேர் கடவுள் பேரை சொல்லி மருமகளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதையெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கண்களில் பரிசுத்தம் இல்லை, எல்லா வேசித்தனமும் விபச்சாரமும் சிந்தனை மண்டலம் முழுசும் நிறைஞ்சிருக்கிறதுனால சின்ன குழந்தைகளையும் விட மாட்டாங்க, மருமகளையும் விட மாட்டாங்க, வயசான பாட்டிமாரையும் விட மாட்டாங்க. அதனால இந்த வேதாகம வசனம் சொல்கிறது போல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை அப்படியே நம்ம தாயை போல பார்க்கணும். பாலிய ஸ்திரீகளை நம்முடைய சகோதரிகளாக பாவிக்கணும். அப்படி நம்முடைய பாவனையே, நம்முடைய நடவடிக்கையே அப்படியா இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது, நாம் அவங்கக்கிட்ட பேசுகிறத அவங்க கேட்கும் பொழுது இவன் அவங்க அம்மாவாக நம்மளை பார்க்குறான், அவங்க அம்மாவை மாதிரி நம்மளை நினைக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அதே போல் இவன் அக்கா தங்கச்சிக்கிட்ட எப்படி அவன் பழகுறானோ அதே போல் கண்களோட தான் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு தோணணும். இவர் அவர் பிள்ளைய போல தான் என்னை நினைக்கிறாரு, இந்த தாத்தா என்னை பேத்தி மாதிரி தான் நினைக்கிறாரு, எங்கள் மாமா தன்னுடைய சொந்த மகளாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான நம்முடைய பாவனை அவங்களுக்கு தெரிய வரணும். அப்படி தான் மற்றவங்கள நம்ம பாவிக்கணும்,
அப்படித்தான் மற்றவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லி உபதேசிக்கணும், பிரசங்கமும் பண்ணணும். அப்படி நம்ம பாவனை இருக்கும் பொழுது, நம்முடைய நடவடிக்கை இருக்கும் பொழுது, அப்படி நல்ல ஒழுக்கமாக நாம் அவங்ககிட்ட பேசும் பொழுது, பழகும் பொழுது, இது நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுக்கும். நம்முடைய குடும்பத்து மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கும். அதே போல் நம்முடைய சமுதாயத்தையும் அவங்க நல்லா மதிப்பாங்க. இப்படி இது நிமித்தமாக கிறிஸ்துவின் நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படும். அப்படி அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு உறவு நம்மளை சுற்றி உள்ள எல்லாருக்குமே இருக்கும். இது ஒரு நல்ல தலைமுறையை, ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த பழக்கம், இந்த பாவனை உருவாக்கும். இதனால நாமளும் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். சரி, அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிச்சு பாருங்க. இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து இந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முயற்சி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு இந்த வேத வசனத்தின்படி நடக்க உதவி செய்வாராக. ஆமென்.